குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A எக்ஸாம் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இல்லை இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A சிலபஸை சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்லையும் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில போஸ்ட் தனியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் 2 எக்ஸாம்ஸ் நடக்கும், ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ். சரியா? ஸோ 2 எக்ஸாமினேஷனாக நடக்க போகுது, இன்டர்வியூ கிடையாது, நோ இன்டர்வியூ. ஓகே, அதே மாதிரி குரூப் 2A போஸ்டிங் தனியா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டால் நோ இன்டர்வியூ. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும், பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரூப் 2A ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனான ப்ரிலிம்ஸ் தான் எழுத போறீங்க. காமனான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொது தமிழாக இருக்கட்டும், பொது தமிழ் 100 இருக்க போகுது, அது இருக்கு. அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் 100 நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து ஜிஎஸ், அடுத்து மேக்ஸ். ஸோ இந்த 75 இந்த 25 இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாமினேஷன் தான் நடக்க போகுது. ஆனா மெயின்ஸ் ஓரியன்டா நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2ஓட மெயின்ஸ் இது வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது எழுத்து தேர்வா எழுதுவீங்க. சரியா? குரூப் 2A மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் 1 மார்க் தான். சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து சூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல இருக்க போகுது. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் ஆஸ் யூசுவல் இதுவும் அப்ஜெக்டிவ், இங்க இதுவும் அப்ஜெக்டிவ், காமன் தான். ஓகேவா? ஸோ இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் பேட்டர்ன், இது தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் காமனா ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ்க்கு யார் செலக்ட் ஆயிருக்காங்க, குரூப் 2Aக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக போறாங்க அப்படிங்கிறத வேகன்சிஸை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது பத்தின பின்னாடி அந்த ப்ராசஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே ஃபாலோ பண்ண ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் ஆஸ் யூஷுவல். இப்போ குரூப் 4க்கு என்ன நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே நீங்க தைரியமா ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு குரூப் 2A வரவங்க வந்து அடுத்து மெயின்ஸ்க்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மெயின்ஸ்க்கான சிலபஸ் என்ன, குரூப் 2 மெயின்ஸ்க்கான சிலபஸ் அது வந்து ஒரு எழுத்து தேர்வுக்கானது. ஸோ அதில் எப்படி பேட்டர்ன் இருக்கு. அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்ஸ் வரும்போது இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு டெஸ்ட் இங்க இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுக்குமே சேம் தான். குரூப் 2க்கும் வந்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுவும் இதுவும் சேம் தான். ஓகேவா? ஸோ புரியுதா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதன் பிறகுதான் வந்து நீங்க என்ன இருக்க போகுது, ஜிகே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து முழுமையா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2ஓட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கலாம். குரூப் 2 மெயின்ஸ். ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதி தேர்வு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான சிலபஸ். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு மார்க் இதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இதே குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்க தமிழ் எலிஜிபிலிட்டி சொன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இதை கிளியர் பண்ணாதான் உங்களோட இந்த பேப்பரை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஜிகேவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ், ஜிகேவில் 100 கொஸ்டின்ஸ் பிளஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது மேக்ஸ் மாதிரி தான் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் மொழி பாடம் அதுல வந்து 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது குரூப் 2A பேட்டர்ன். ஸோ இந்த மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ், இது மட்டும் ரிட்டன் எழுத்து தேர்வா இருக்க போகுது. தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் எழுத்து தேர்வா இருக்க போகுது. இங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எழுதணும். ஓகேவா? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ இதுல எந்தவித டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ இது படிக்கிறதுக்கு தான் என்ன சிலபஸ்,
ஸோ இப்படி தான் வந்து இப்போ பிரிச்சிருக்காங்க, ரெண்டுக்குமே இன்டர்வியூ கிடையாது. ஸோ இதுக்கு படிக்கிறதுக்கு என்ன போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த தேர்வுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அடுத்து மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்ம குரூப் 2 2ஏவுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 2A பணிகள் அடங்கிய அனைத்து பதவிகளுக்குமான தேர்வுகள். ஸோ இதில் முதல் நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ் தொகுதி 2 மற்றும் 2A பணிகளுக்கு வந்து தமிழ் மொழி பாடம், புது தமிழ் இருக்கா, புது ஆங்கிலம் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி எழுதலாம். அதுக்கான சிலபஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான சிலபஸ் இங்கே இருக்கும். ஸோ ஏற்கனவே என்ன சிலபஸ் இருந்தது, தமிழ் என்ன இருந்தது, இலக்கியம் என்ன இருந்தது, ஸோ அதில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ன இருக்கோ அதே தான், எந்தவித மாற்றமும் இல்லை. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க? பொது அறிவு. பொது அறிவில் ஏதாச்சும் சேஞ்சஸா சார் அப்படின்னு பார்க்கும்போது பொது அறிவுக்கான பாடத்திட்டங்கள் பாருங்க, லோட் ஆகுதா? வெயிட். பொது அறிவிலையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு 10 யூனிட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 10 யூனிட்டும் அப்படியே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு செகண்ட். பொது அறிவுக்கான பாடத்திட்டம் பாருங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். தமிழுக்கான சிலபஸ் வந்தாச்சு. ஓகே, பொது அறிவியல் ஏற்கனவே இந்த பொது அறிவியல் இருக்கா. அப்புறம் நடப்பு நிகழ்வுகள், இந்தியாவினுடைய புவியியல், இந்தியாவினுடைய வரலாறும் பண்பாடும், இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு படிச்சோம்ல யூனிட் 8, அப்புறம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9, திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த 10 யூனிட்டும் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. குரூப் ஏற்கனவே குரூப் 2க்கு என்ன படித்தோங்களோ அதே தான். சரிங்களா? குரூப் 4க்கும் இதுக்கும் சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், சின்னதாக. தமிழகத்தில் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது என்னன்னு பார்த்து தான் நீங்கள் படிக்கணும், குரூப் 4க்கு படித்தவங்க மட்டும். சரியா? ஸோ சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா வர டாபிக் நான் அதை பற்றி தனியாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கான ப்ராசஸ் முடிஞ்சது இல்லையா? குரூப் 2க்கான இப்போது மெயின்ஸ் சிலபஸை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ குரூப் 2 பணிகளில் நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு சிலபஸ் என்னங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் விரிந்துரைந்து வகையிலான வினாத்தாருக்கான தலைப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மொழி பெயர்த்தல் இருக்கும், தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்த்தல், சுருக்கி வரைதல். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே என்ன உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ அதே டாபிக்ஸ் தான் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் வரக்கூடிய பேட்டர்ன். ஓகே, சேம் குரூப் 2A தமிழ் தகுதி தேர்வும் 10ஆம் வகுப்பு தரும். ஸோ அதுக்கும் இதே பேட்டர்ன் தான், வேற எதுவும் கிடையாது, சேம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது அது முடிஞ்சாச்சா? இப்போ தமிழ் தகுதி தேர்வு பார்த்தாச்சு, மெயின்ஸில் வரக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டோம். அதே மாதிரி குரூப் 2ல் வந்து இருக்கக்கூடிய பொது அறிவு பார்த்தோம் அப்படின்னா பட்டப்படிப்பு தரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம வந்து எழுதக்கூடிய பணிகள். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்து மொத்தமாக 300 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் இருக்குது பாருங்கள். சரியா? ஸோ தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறுனா ஐரோப்பியர்களுடைய வருகையிலிருந்து இந்த காலகட்டம் விடுதலை போராட்டம், ஸோ தமிழகத்தில் நடந்த விடுதலை போராட்டம் வரைக்கும் 1947. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படிப்பீங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு நடத்த போகிறாங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு. ஸோ எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தமாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்திய வரலாறு அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக படிக்க போகிறது கிடையாது. தமிழ்நாடு சம்பந்தமாக விடுதலை போராட்டத்தில் நவீன இந்திய வரலாறு நம்ம வந்து படிக்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ இதில் பாருங்கள், பண்டைய தமிழ் சமூகம், சொல்லியல், அகழ்வாராய்ச்சி, அறிக்கைமேடில் ஆரம்பித்து அப்புறம் திருக்குறள், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லியிருக்காங்களா. ஸோ என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தது அதுவும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி முழுவதுமாக படிக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க பேர் பாருங்கள், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பல அறிஞர்களை படிக்க போகிறோம். கலை, தமிழர்களுடைய பண்பாட்டு மரபுகள், இந்த மாதிரி
சார்ந்த முக்கியமான டீட்டெயில்ஸை வந்து படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 30 மார்க்குக்கு இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவக்கூடிய சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம், ஸோ கருவுறுதல், இறப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதே மாதிரி தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000, ஸோ இதை பற்றியெல்லாம் என்னென்ன படிக்கணுன்ற டாபிக் அவங்கள டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்ஸ்க்கு வந்து சோசியல் இஷ்யூஸ் கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த யூனிட் 4வது யூனிட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து ஒரு 40 மார்க்குக்கான கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ரோபோக்களுடைய பயன்பாடுகள், அணுக்கரு இயற்பியல் உள்ளிட்ட ஸோ சயின்ஸ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதுவும் இருக்கும். டெக்னாலஜி ஓரியன்டான சில டாபிக்ஸும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு 5வது யூனிட், ரொம்ப முக்கியமான யூனிட். 60 மதிப்பெண்கள் கேட்க போகிறாங்க. ஸோ அரசியலமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை, கவர்னன்ஸ், சரியா? ஸோ அதுதான் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பார்வையோடு நம்ம படிக்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு, முன்னுரை, தத்துவங்கள், அப்புறம் முக்கிய அம்சங்கள், இதெல்லாம் நம்ம இங்கேயே படிச்சது. மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் பிரதேசங்கள், இதெல்லாம் நம்ம படிச்சதே தான். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வந்து பாருங்கள், 73, 74 திருத்த சட்டங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், கிராம சபை, உள்ளாட்சி அமைப்புகளுடைய செயல்பாடு என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் படிச்சது தான் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ முடிஞ்சது. இதுதான் அதிகமான கேள்விகள். ஸோ 60 மார்க்குக்கு இதில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து 6வது யூனிட்டாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவினுடைய பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்களா? ஸோ இதில் வந்து புவியியல் அமைவிடத்தில் ஆரம்பித்து முக்கியமாக பேரிடருக்கு என்னென்னலாம் மேலாண்மை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ். ஸோ 6வது யூனிட் முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க 6வது யூனிட்டில் 40 மதிப்பெண்கள் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 7வது அண்ட் கடைசி யூனிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 40 மதிப்பெண்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து இந்திய பொருளாதாரத்தினுடைய தன்மைகள், இந்திய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். ஓகே, நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? ஸோ இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 6வது யூனிட் 7 யூனிட் இருக்குது மெயின்ஸுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 7 யூனிட். ஸோ இதில் அதிகமாக கேட்கக்கூடியது பாலிட்டி. ஸோ வந்து 60 மார்க்ஸ். ஓகே, நவீன இந்திய வரலாறு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுவும் தமிழகத்தினுடைய தொடர்போடு எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சமூகம், பண்பாடு, இதை பற்றி கேள்விகள் இருக்க போகுது. அடுத்து வந்து நமக்கு ஸோ புவியியல் சார்ந்த கூறுகள், அதை பற்றி படிக்க சொல்லியிருந்தாங்க. பாலிட்டி படிக்க சொல்லியிருந்தாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த 7 யூனிட்டு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சிலபஸ் பிடிஎஃப்பும் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது முடிஞ்சது. இப்போ இது முடிஞ்சது அப்படின்னா இதுதான் வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மெயின்ஸ் இருக்க போது அப்ஜெக்டிவ். ஸோ தமிழ் தகுதி தேர்வு நம்ம எழுத போகிறோம். இது கிளியர் ஆனதுக்கப்புறம் ஸோ அப்போ தான் இந்த பொது அறிவு பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்ஸ். சரியா? 300 மார்க்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். எங்கள் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. எஸ், இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். குரூப் 2வோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இருக்கு இல்லையா? இதே தான் குரூப் 2 2A. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கானது. ஸோ 75, 25, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கு? குரூப் 2 இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கா? 100 மார்க்குக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு, அதுக்கான சிலபஸ் காமிச்சோம் இல்லையா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுதான் ஸ்கோரிங், இதுதான் வேலிடேட் பண்ணுவாங்க 300 மார்க்குக்கு. இந்த 300 மார்க்குக்கு தான் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிற சிலபஸ் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சதா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குரூப் 2A மெயின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், விரிந்து எழுதக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. ஆனால் நமக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸில் ஒரே ஒரு டிஸ்கிரிப்டிவ் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும், அதுக்கான சிலபஸ். அது ஜஸ்ட் குவாலிஃபைங் தான், பாஸ் பண்ணால் போதும். அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது, அப்ஜெக்டிவ். சரிங்களா? அதில் வந்து 100 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற போகுது. சரிங்களா? எத்தனை கேள்விகள்? 100 கொஸ்டின்ஸ். அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுவும் அப்ஜெக்டிவ் தான். சரியா? ஸோ இந்த அப்ஜெக்டிவ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கேள்விகள்.
அடுத்து லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 60 கொஷின்ஸ் இருக்க போகுது. சரிங்களா, மொத்தமாக 200 கொஷின் உங்களுக்கு வந்து 300 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கான சப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுக்கான பேப்பர் 3 சப்ஜெக்ட். இப்போ இதுக்கான சிலபஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்களா, குரூப் 2A மெயின்ஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போர்ஷன் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குரூப் 2A பணிகள் கொடுத்துருக்காங்களா பாருங்க. குரூப் 2A பணிகள் பார்த்தா தமிழ் தகுதி தேர்வு சேம் பேட்டர்ன் தான். பொது அறிவு இப்போ மெயின்ஸுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. ஸோ அதுக்கான சிலபஸ் பொது நுண்ணறிவு அப்புறம் மொழி பாடம் இதுக்கான சிலபஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, இந்த எல்லா பிடிஎஃப்பையும் டெலிகிராமில் போட்டிருக்கோம் பாருங்கள். முதல்ல ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% கொஷின்ஸ், ஜிஎஸ்ல 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது நுண்ணறிவு பகுத்தறிவு இதில் வந்து 40 கேள்விகள் இருக்க போகுது. முன்னாடி பார்த்தோம். பொது தமிழ் பொது ஆங்கிலம் 60 கேள்விகள் இருக்க போகுது கேள்விகளாக பார்க்கும்போது. இப்போ இந்த பொது அறிவுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொது அறிவுக்கான பாடத்திட்டம் நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஸோ முன்னாடி பார்த்தது குரூப் 2 அதுக்கான மெயின்ஸு. ஸோ இங்கே வந்து 20 கேள்விகள் வந்து இதுலேருந்து இருக்க போகுது. நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்புறம் தமிழ் சமூகம் பண்பாடு தொன்மையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டாங்க. அங்கே மெயின்ஸ் வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு, ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஒரு 20 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதுக்கான சிலபஸ் ஸோ ஐரோப்பியர்கள் வருகைகளை ஆரம்பித்து ஸோ பாருங்கள் 19ஆம் நூற்றாண்டினுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்தவ சமய சீர்திருத்த இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன் இதெல்லாம் அப்படியே புக்கில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியினுடைய சீர்திருத்தங்கள் என்ன, தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தினுடைய எழுச்சி, சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை, இந்திய தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டினுடைய மிதவாதிகள் எல்லாம் அப்படியே வரிசையாக உங்களுக்கு வந்து ஐஎன்எம் டாபிக் படிப்பீங்க இல்லையா. ஸோ அது ஃபுல்லாக இங்கே வந்துடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய தமிழ் சமூகம் அந்த சிலபஸையும் இங்கே சேர்த்திட்டாங்களா. ஸோ அங்கே ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், அப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு, ஸோ இங்கே அறிஞர் அண்ணா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திராவிட இயக்கங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பெண்கள் சம்மந்தமான விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 20 கொஷின்ஸ் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மாநில நிர்வாகம் இந்திய அரசியலமைப்புன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து இந்திய அரசியலமைப்புடைய முன்னுரை, தத்துவம், அம்சங்கள் இது எல்லாமே அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஒரு 30 கேள்விகள் அதிகமான கேள்விகள் வர்றது. இந்த 30 கேள்விகள் எங்கேருந்து வருது, ஸோ என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து சேம் அங்கே என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் குரூப் 2க்கும் 2A மெயின்ஸுக்கும் சேம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள் சோசியல் இஷ்யூஸ் இருக்கா, இதில் 20 கொஷின்ஸ் இருக்க போகுது. அடுத்து வந்து தமிழ்நாடு புவியியல் அப்புறம் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மையிலிருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. சரிங்களா, முடிஞ்சது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜிஎஸ்க்கு 100 கொஷின் இப்படி தான் வந்து பிரித்து கேட்டிருக்காங்க. 5 யூனிட்டை எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஒவ்வொரு யூனிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜிஎஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து கடைசியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு புவியியல் பேரிடர் மேலாண்மையிலிருந்து 15 கேள்விகள் இருக்க போகுது. இதை பார்த்தோமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள் சோசியல் இஷ்யூஸ்லேருந்து 20 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஓகே, பாலிட்டியில் வந்து அதிகமாக 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க. நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு சமூகம் பண்பாடு இதில் ரெண்டும் 20 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இது வந்து பேட்டர்ன் முடிஞ்சுதா. அடுத்து சார் அப்புறம் வந்து நமக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பார்த்தோம் இல்லையா, பொது நுண்ணறிவும் பகுத்தறிவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்தந்த டாப்பிக்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வென் டயக்ராம் பேஸ் பண்ண கொஷின், ஸோ இதெல்லாமே வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒத்தத்தன்மை, வகைப்படுத்துதல், குறியீடு கோடிங் டீகோடிங், உறவு சம்மந்தமான பிளட் ரிலேஷன், புதிர்கள், பகடை, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து 40 கொஷின்ஸ் இருக்க போகுது. சரியா, ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் இங்கிலீஷ்லையும் இருக்குது. உங்களுக்கு டாபிக் வேணும்னா ஸோ இங்கிலீஷ்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தமிழில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில்
60 கேள்விகள், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். ஸோ மொழி பாடத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. நம்ம இந்த 60யும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னன்னா இப்போ எலிஜிபிலிட்டியில் படிப்பீங்க இல்லையா, அந்த ஒரு சிலபஸை தான் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க இலக்கணம் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்துதல், நூலாசிரியர், அதுக்கப்புறம் தொடர்பு அறிதல், சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். ஸோ இந்த டாபிக் வந்து 21 டாபிக் இருக்கும் இல்லையா, அது மட்டும் நீங்கள் படித்தா போதும், மறுபடியும் நல்லா ரிவைஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷ்க்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கிராமர் போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் இப்போ குரூப் 2க்கான பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ முதல்லயே சொன்ன மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் தனியாக இருக்க போகுது, குரூப் 2 மெயின்ஸ் வந்து தனியாக இருக்க போகுது, 2A 2க்கான மெயின்ஸும் தனித்தனியாக இருக்க போகுது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், மொத்தமாக 7 யூனிட் இங்கே இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 5 யூனிட்டாக மாற்றிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 100 கொஷின்ஸ் இருக்க போகுது. மேக்ஸில் வந்து ஒரு 40, தமிழில் வந்து 60 ஆர் இங்கிலீஷ். சரியா? ஸோ இதுதான் பேட்டர்ன். ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதும். ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்கும் காமனான ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் பிடிஎஃப் தரேன். ஸோ இதுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன சார்? ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதுக்கும் மெயின்ஸுக்கும் இப்போ நம்ம சொன்ன சிலபஸ் எல்லாமே கவர் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே என்னென்னலாம் புக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, புதுசாக படிக்கிறவங்க, அப்படியே அந்த டாபிக் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுடைய பள்ளி பாட புத்தகம் நல்ல சோர்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கலாம். மெயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய புக் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்மளுடைய புக்ஸை பற்றின ரிவ்யூஸ் இருக்கும், பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலான புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு தனியாக வேணும் சார், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சோஷியல் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஆட்சியல், இந்திய தேசியம், பொருளாதாரம் இது மட்டும் வேணும், இல்லை பொது தமிழ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க தமிழுக்கான செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும், குரூப் 4க்கான கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ புக்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஸோ புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு பள்ளி பாட புத்தகங்களாச்சும் வந்து வாங்கி வச்சுக்கணும். அது இல்லாதவங்க இது கம்பைன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு சார் எனக்கு வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 4க்கான ஒரு 15 புக்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 15 புக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவினுடைய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அப்புறம் இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், புவியியல், சோசியலில் 5 சப்ஜெக்ட் இருந்துச்சா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் இதுவும் இருக்க போகுது. சரிங்களா? பொதுத்தமிழில் பொதுத்தமிழ் புக்ஸ், பொதுத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்க போகுது. சரிங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 and 9, ஸோ இந்த புத்தகங்கள் இருக்க போகுது. அப்புறம் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கான புக் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்னென்ன புக்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? தமிழ் ஓல்டு கொஷின் பேப்பர் புக்ஸும் இருக்குது தனியாக. அப்புறம் தமிழ் ஓல்டு புக்கு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியதும் அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 40+ எக்ஸாமினேஷனில் நடந்த தேர்வுகளோட அனைத்து தமிழ் கொஷின் பேப்பரும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மெயின்ஸுக்கான சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது பேஸ்டான கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ எங்கிட்ட இல்லை, நான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இருக்குது, நான் தனி வீடியோவாக ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த லிங்க் தரேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதுவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். இல்லை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 8681859181. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் 2க்கான கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதுக்கு என்ன ஆஃபர் இருக்குது, தனித்தனியாக வாங்குறதுக்கும் ஒட்டுமொத்தமான ஆஃபரும் காம்போ ஆஃபராகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தா சொல்லியிருந்தாங்க அப்படின்னே கேளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, தேங்க்யூ.